ஹலோ, வெல்கம் டு பிருந்தாஸ் vlog. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கீ ரைஸ் பண்ண போறோம். கீ ரைஸ் வந்து முஸ்லிம்ஸ் தான் கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட் வந்து அடிக்கடி பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அவங்க கிட்ட கேட்டு ரெசிபி வந்து எப்படி பண்ணணும்னு கேட்டு இன்னைக்கு நான் ட்ரை பண்ண போறேன். இன்னைக்கு வேற மொஹரம் வேற. ஆக்சுவலா எனக்கு மொஹரம்னே தெரியாது. சண்டே ஏதாவது ஸ்பெஷலா பண்ணுவோம்ல, அதனால நான் ஒரு கீ ரைஸ் பண்ணலாம்னு ஒரு ஞாபகம் பார்த்தா இன்னைக்கு காலையில தான் சொல்றாங்க இன்னைக்கு மொஹரம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவங்களுக்காக வந்து நம்ம இன்னைக்கு வந்து கீ ரைஸ் பண்றது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். அதுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் முந்திரி, அப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 70 கிராம் போல கீ எடுத்து வச்சிருக்கேன், அப்புறம் வந்துட்டு பட்டை, கிராம்பு, அப்புறம் அந்த பிரியாணி பூ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஆனியன் வந்து நான் வந்து கீ ரைஸ்க்கு வந்து சிக்கன் கிரேவி பண்ண போறேன், அதனால சிக்கன் கிரேவி பிளஸ் பிரியாணிக்கு சேர்த்து ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3-4 வெங்காயம் இருக்கும். தக்காளி வந்து கீ ரைஸ்க்கு தான், ரொம்ப பொடி பொடியா இல்லாம கொஞ்சம் மீடியம் சைஸ்ல தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் 4 வந்து லைட்டா கீறி வச்சிருக்கேன். ரைஸ் வந்து ஒரு 2 கிளாஸ் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு, பாஸ்மதி ரைஸ். அது இப்பதான் தண்ணியில ஊற வச்சேன், ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது வந்து சிக்கன் கிரேவி பிளஸ் பிரியாணி ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் அரைச்சி வச்சிருக்கேன். அவ்வளவுதான் கீ ரைஸ்க்கு வந்து தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து இவ்வளவுதான். மசாலா நம்ம பிரியாணி மாதிரி மசாலா எல்லாம் பெருசா போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி, கீ ரைஸ் வந்து நம்ம இந்த டவரால தான் செய்ய போறோம். அதை வந்து வாஷ் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கீ ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷா வந்து சிக்கன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 1 kg போல சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கிரேவி மாதிரி நல்லா பெப்பர் போட்டு பண்ண போறேன். ஏன்னா கீ ரைஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப சட்டிலா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் வந்து மட்டன் கிரேவி, இந்த மாதிரி சிக்கன், அந்த மாதிரி காரமா ஏதாவது செஞ்சா ரெண்டுத்துக்கும் சூப்பரா இருக்கும். அதனால இன்னைக்கு சிக்கன் கிரேவி பண்ண போறேன். சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம ஃபர்ஸ்ட் கீ ரைஸ் ரெடி பண்ணிட்டு அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி பண்ணலாம். டபரா வந்து ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்ப வந்து கீயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி இலை, இந்த பட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், சீக்கிரம் வதங்கிறதுக்கு. ப்ரௌன் கலர்ல வந்தா கிறிஸ்பியா கொஞ்சம் ஆகணும், அப்பதான் அதுக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது வரைக்கும் ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும். இப்ப வந்து ஆனியன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்ப வந்துட்டு இந்த பச்சை மிளகாய் வந்து 4 கீரி வச்சிருக்கேன்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்ப வந்து முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சதை வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வாசனை வந்து கொஞ்சம் போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்ப வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். அலசி வச்சிருக்க புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி. ஸோ 2 கிளாஸ்க்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். ரைஸை வந்து நல்லா தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப வந்துட்டு இது நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அளந்து வச்சிருக்க தண்ணியை வந்து ஊத்திக்கலாம். நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்ப வந்து நம்ம இதுல வந்து ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உடையாம அப்படியே ஆட் பண்ணணும். இங்க வந்து காமிங்கப்பட்டு ஆட் பண்றத ரொம்ப கலக்க கூடாது. கலக்குனா இந்த வந்து அரிசி வந்து உடைஞ்சிரும். அதனால மெதுவா கரண்டியில எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியும் அரிசியும் வந்து ஒரே லெவல்ல இருக்கணும். ஒரு வாட்டி அடியில இருக்கிறதெல்லாம் எடுத்து மேல அப்படி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். கீ ரைஸ் வந்து இந்த பக்கம் தம் போட்டு வச்சாச்சு. நம்ம அதுக்குள்ள வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம். ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு எடுத்து வச்சதை வந்து போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் வந்து நம்ம குழம்பு மிளகாய் பொடி,
கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் போல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 விசில் வந்ததும் இறக்கிட்டு ஓபன் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு வாட்டி பெப்பர் வந்து கிரேவிக்காக ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். வந்து தம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் என்ன நிலைமையில இருக்குன்ட்டு. என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஏதாவது தப்பு பண்ணிருந்தா நெக்ஸ்ட் டைம். வாவ், எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளவு உதிரியா வந்திருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. இப்ப நம்ம வந்து லைட்டா பாத்தீங்களா ரைஸ இறங்கிருக்கும். ஏன் இறங்கிருக்கு? எதிர்பார்த்ததை விட ரைஸ் வந்து செம்ம உதிரியா வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சிக்கன் கிரேவி ரெடி ஆனதும் இந்த மாதிரி ரைஸ் உதிரியா வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. ஆயிடுச்சு. சிக்கன் பெப்பர் கிரேவியும் ரெடி பண்ணிட்டேன். கீ ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. நீங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து நமக்கு சைட் டிஷ்ஷா வந்து இந்த மாதிரி பெப்பர் கிரேவி வந்து இல்ல மட்டன் கிரேவி ரெடி பண்ணா இன்னுமே சூப்பரா இருக்கும். நம்ம வாசனையா இருக்கு. நாங்க வந்து சாப்பிட போறோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். ஹாப்பி மொஹரம்.